ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் அவன் யூஸ் பண்ணாமல் ரொம்பவே சாஃப்டான ஃப்ளஃபியான சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கேக் டின் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் கேக் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு உள்ளே நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே மைதா மாவு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மைதா மாவுக்கு பதிலாக இது மேலே நீங்கள் பட்டர் பேப்பர் இருந்ததுன்னா அது கூட அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ நம்ம ட்ரையான மாவு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பவுல் மேலே இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சுட்டு மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவு மைதா சேர்த்துக்கலாம். இது கூட அதே மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். மாவை இந்த மாதிரி சலிச்சுட்டு செய்யும்போது கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். மாவை நம்ம சலிச்சதுக்கப்புறமா இது கூட 2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 கப் மாவுக்கு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கணும். நம்ம 1.5 கப் மைதா, 1/2 கப் கொக்கோ பவுடர், மொத்தமாக 2 கப் மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்காக 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கூடவே 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதையும் நல்லா சலித்து எடுத்துக்கலாம். சலிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த மாவு தனியாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு அகலமான பவுலில் 6 முட்டை உடைச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இதை இப்போது நல்லா ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கோங்க. ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு நிமிஷம் பீட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இது கூட 1 கப் அளவு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கலாம். சுகரை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரே நேரத்தில் சேர்த்துட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் மொத்தமாக 1 கப் அளவு பொடிச்ச சர்க்கரையுமே சேர்த்து பீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவு வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் 1/2 கப் அளவு உருக்கின பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே நம்ம சேர்த்ததுக்கப்புறமா இதை ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது. ஒரு 10லேருந்து 15 செகண்ட் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் பீட் பண்ணோம் அப்படின்னா அதில் உள்ள பபிள்ஸ் எல்லாம் அடங்கி போயிடும். இப்போ நமக்கு வெட் இன்க்ரீடியன்ஸும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ட்ரையான இன்க்ரீடியன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூனாக சேர்த்து உங்களோட ஹேண்ட் பீட்டர் வச்சு ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரே டைரெக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணணும். இப்படி பண்ணும்போது தான் நம்மளுக்கு அதில் இருக்கிற அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்காமல் இருக்கும். பபிள்ஸ் அடங்காமல் இருக்கும்போது தான் நம்மளுக்கு கேக் வந்து நல்ல ஃப்ளஃபியான சாஃப்டான கேக்காக கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் மொத்தமாக எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இந்த மாவை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பேக்கிங் ட்ரே உள்ள ஊற்றிடலாம். மாவை சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. இப்படி நம்ம பண்ணும்போது இந்த மாவில் ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தால் கூட அது ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ இந்த கேக்கை வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு அகலமான கடாயில் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பிளேட்டை தலைகீழ போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் மாவை உள்ளே வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் அவனில் செய்ய போகிறீங்க அப்படின்னா 180 டிகிரி செல்சியஸில் 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் பக்கம் ஆகிருக்கு. இது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கை உள்ளே விட்டு பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு. கேக் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா ஓரங்களை இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சாஃப்டாக எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குன்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கட்டாயம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சாக்லேட் கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.